உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ விவிலி வாசிப்பு திட்டத்தின் 34ஆம் நாளுக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த வீடியோ முறை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அறிமுக வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்குறோம். அதை பார்த்துட்டு டே 1 முதல் நாள் வீடியோவிலேருந்து துவங்கிக்கிட்டே வாங்க. 365 நாட்களில் மொத்த விவிலியத்தை நம்ம வாசித்து முடிச்சிடலாம். அந்த விவிலிய வாசிப்பு பகுதியை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட மொத்த விவிலியத்தை நீங்கள் வாசித்து முடிச்சிடலாம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். பைபிளினுடைய ஒரு மைய பகுதின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கலன்னா ஆண்டவர் இறுதி ராவணவின் போது என்ன செய்கிறார் அப்படின்றது நமக்கு புரியாது. ஆண்டவர் யோவான் நற்செய்தியில் என் உடலை உண்டு என் தசையை தின்னால் ஒழிய உங்களுக்கு நிலைவாழ்வு கிடையாதுன்னு ஆண்டவர் ஏன் சொல்கிறான்றது நமக்கு புரியாது. அதனால் இஸ்ரேலுடைய மக்களையும் பழைய ஏற்பாட்டுக்கும் சரி புதிய ஏற்பாட்டுக்கும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடெண்ட், ஒரு நிகழ்வு தான் இந்த பாஸ்கா கடந்து செல்லல். இது நம்ம இன்றைக்கி விடுதலை பயணம் 12வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் கடைசி 10வது கொள்ளை நோயை இன்று அரங்கேற்றப் போகிறார். இதனால் பார்வோன் தயவு செஞ்சு வெளியே போங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன மாதிரி எகிப்தியர்கள் எல்லாரும் இஸ்ரேல் மக்களை விரட்டி விடுற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கி லேவியர் 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த பலிகள்லாம் எப்படி செலுத்தணும் குருத்துவத்தை ஏற்படுத்திட்டார். ஆரோன் இன்னைக்கு அவருடைய முதல் பலியை செலுத்துகிறார். இது நம்ம கத்தோலிக்க திருவையில் குருக்கள் அவங்க திருநிலைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமாக அவங்க நிறைவேற்றக்கூடிய முதல் திருப்பலிக்கு இதை நம்ம பார்க்கலாம். அந்த நிகழ்வுகள் ஒட்டின விஷயங்களை இன்றைக்கி நம்ம லேவியர் 9ஆம் அதிகாரமில் வாசிக்க போகிறோம். தொடர்ந்து திருப்பாடல் 114 நம்ம வாசிக்க போகிறோம். இந்த திருப்பாடல் 114 ஒரு அழகான திருப்பாடல். நம்ம இதை இன்றைக்கி நம்ம அந்த பாஸ்கா கடத்தில் வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த திருப்பாடல் நம்ம வாசிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். இஸ்ரேல் மக்களை கடவுள் வெளியே அந்த எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வரத்துக்கு அவர் செஞ்ச அந்த அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சம்மரைஸ் பண்ணி கடைசியாக சொன்னால் எப்படி இருக்கும், அதை ஆண்டவருக்கு புகழாக பாடினா எப்படி இருக்கும். இஸ்ரேல் மக்கள் வெளியே வரும்போது கடல்கள் நவுந்து போச்சு, மலைகள் குதித்து ஓடுனுச்சு, பூமியெல்லாம் நடுங்குனுச்சு. ஆண்டவர் அப்படிப்பட்ட பயங்கரமான விஷயத்தை இன்றைக்கி பண்ணார் அப்படின்றத புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு திருப்பாடலாக இன்றைக்கி திருப்பாடல் 114 அமைய போகிறது. அதனால் அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே வாசிக்கலாம். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசி பகுதிக்குள்ளே செல்வதற்கு முன்பாக ஒரு 4 கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, பாஸ்கா கடத்தல் கொண்டாடுவதற்கு, அந்த பாஸ்காவை கொண்டாடுவதற்கு எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சில வழிமுறைகளை கொடுப்பார். அதை ரொம்ப கூர்ந்து கவனித்து வாசிக்க முயற்சி பண்ணுவோம். ரெண்டாவது, பாஸ்கா கடத்தலின் போது அந்த அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை எங்கெல்லாம் பூசணும், அதை என்ன பண்ணணும் அப்படின்றதையும் கவனித்து கொண்டே நம்ம வாசிப்போம். அடுத்தது 3வது கேள்வி, எத்தனை பேர் தான் கடைசியாக எகிப்தை விட்டு இஸ்ரேல் மக்கள் வெளியே வந்தாங்க, அவங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றதையும் கவனிப்போம். 4வது, எவ்வளோ வருஷம் கடைசியாக இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்தார்கள், அந்த வருஷம் எத்தனைன்றதையும் இன்றைக்கி நம்ம அந்த வாசிக்கும் போது கவனித்து கொண்டே வாசிப்போம். இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசி பகுதிக்குள்ளே செல்வதற்கு முன்பாக ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். விடுதலை பயணம் அதிகாரம் 12. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு
மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக, கிடாயாக, 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலை, கால்கள், உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதனை உண்ணுங்கள். அதில் எதையுமே விடியற்காலை வரை மீதி வைக்க வேண்டாம். காலை வரை எஞ்சியிருப்பதை நெருப்பால் சுட்டெறியுங்கள். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. 7 நாள்களுக்கு புளிப்பற்ற அப்பங்களையே உண்ணுங்கள். முதல் நாளிலேயே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து அகற்றிவிடுங்கள். ஏனெனில் முதல் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரை புளித்த அப்பத்தை உண்பவன் இஸ்ரேலிலிருந்து விலக்கி வைக்கப்படுவான். முதல் நாளிலும் 7ஆம் நாளிலும் நீங்கள் புனித அவை கூடுவதற்கு அழையுங்கள். இந்நாள்களில் எவ்வேலையும் செய்ய வேண்டாம். ஒவ்வொருவரும் உண்ண தேவையானதை மட்டும் நீங்கள் தயார் செய்யலாம். புளிப்பற்ற அப்ப விழாவை நீங்கள் கொண்டாடி வர வேண்டும். ஏனெனில் இந்த நாளில்தான் உங்கள் படைத்திரளை நான் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறச் செய்தேன். நீங்கள் இந்நாளை தலைமுறை தோறும் கொண்டாடி நிலையான நியமமாக கொள்ளுங்கள். முதல் மாதத்தின் 14ஆம் நாள் மாலை தொடங்கி அம்மாதத்தின் 21ஆம் நாள் மாலை வரை புளிப்பற்ற அப்பம் உண்ணுங்கள். 7 நாள்களாக உங்கள் வீடுகளில் புளித்த மாவு காணப்படவே கூடாது. ஏனெனில் புளித்த அப்பத்தை உண்பவன் அந்நியனானாலும் நாட்டின் குடிமகனானாலும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து விலக்கி வைக்கப்படுவான். நீங்கள் புளித்த அப்பம் உண்ணாமல் உங்கள் உறைவிடங்களில் எல்லாவற்றிலும் புளிப்பற்ற அப்பத்தையே உண்ணுங்கள். மோசே இஸ்ரேலின் பெரியோர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களிடம் கூறியது: நீங்கள் போய் உங்கள் குடும்பங்களுக்கு தேவையானபடி ஓர் ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்துக் கொண்டு பாஸ்கா ஆட்டினை அடியுங்கள். ஈசோப்பு கொத்தை எடுத்து கிண்ணத்தில் உள்ள இரத்தத்தில் அதை தோய்த்து கதவின் மேல் சட்டத்திலும் 2 நிலைக்கால்களிலும் கிண்ணத்தில் உள்ள இரத்தத்தை பூசுங்கள். காலை வரையிலும் தன் வீட்டின் கதவை தாண்டி உங்களில் எவனும் வெளியே போகக்கூடாது. ஆண்டவர் எகிப்தை தாக்குமாறு கடந்து செல்கையில் கதவின் மேல் சட்டத்திலும் 2 நிலைக்கால்களிலும் இரத்தத்தை கண்டு அக்கதவை கடந்து செல்வார்.
அழிப்பவன் உங்கள் வீடுகளில் புகுந்து தாக்குமாறு அவர் அனுமதிக்க மாட்டார். இவ்வார்த்தையை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிலையான நியமமாக கடைபிடியுங்கள். ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் உங்களுக்கு தரவிருக்கும் நாட்டிற்குள் நீங்கள் வந்து சேர்ந்த பின் இவ்வழிபாட்டை நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து இவ்வழிபாட்டின் கருத்து என்ன என்று கேட்கும்போது நீங்கள், இது ஆண்டவரின் பாஸ்கா பலி, அவர் எகிப்தியரை சாகடித்த போது எகிப்தில் உள்ள இஸ்ரேல் மக்களின் வீடுகளை கடந்து சென்றார், இவ்வாறு நம் வீடுகளுக்கு அவர் மீட்பளித்தார் என்று கூறுங்கள். மக்களும் தலைவணங்கி தொழுதனர். இஸ்ரேல் மக்கள் போய் மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டபடி செய்தனர். நள்ளிரவில் அரசனாக இருந்த பார்வோனின் தலைமகன் தொடங்கி சிறையில் கிடந்த கைதியின் தலைமகன் வரை எகிப்து நாட்டின் எல்லா ஆண்பால் தலைப்பிறப்பையும் மற்றும் விலங்குகளின் அனைத்து ஆண்பால் தலையீற்றுகளையும் ஆண்டவர் சாகடித்தார். பார்வோனும் அவனுடைய அனைத்து பணியாளர்களும் எகிப்தியர் அனைவரும் விழித்தெழுந்தனர். எகிப்தில் பெரும் அழுகுரல் கேட்டது, ஏனெனில் சாவு இல்லாத வீடு எதுவுமே இல்லை. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் இரவிலேயே கூப்பிட்டு அவர்களிடம், நீங்களும் இஸ்ரேல் மக்களும் எழுந்து என் மக்களிடமிருந்து வெளியேறி செல்லுங்கள். போங்கள், நீங்கள் சொன்னபடியே ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் கேட்டபடியே உங்கள் ஆட்டு மந்தையையும் உங்கள் மாட்டு மந்தையையும் கூட்டிக் கொண்டு செல்லுங்கள். போய்விடுங்கள், எனக்கும் ஆசி கூறுங்கள் என்றான். நாட்டிலிருந்து விரைவில் போய்விடுமாறு எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை அவசரப்படுத்தினர். நாங்கள் எல்லோருமே சாகிறோம் என்றனர். மக்கள் பிசைந்த மாவு புளிக்கும் முன்னரே அதை எடுத்து மாவு பிசையும் பாத்திரங்களில் வைத்து தங்கள் போர்வைகளில் கட்டி தோள்கள் மேல் எடுத்துச் சென்றனர். இஸ்ரேல் மக்கள் மோசேயின் வார்த்தையின்படி செயல்பட்டனர். அவர்கள் எகிப்தியரிடமிருந்து வெள்ளி அணிகலன்களையும் போர்வைகளையும் கேட்டு வாங்கினர். ஆண்டவர் எகிப்தியரின் பார்வையில் இம்மக்களுக்கு தயவு கிடைக்க செய்தமையால் அவர்களும் இவர்கள் கேட்டதை கொடுத்தனர். இவ்வாறு எகிப்தியரை இவர்கள் கொள்ளையிட்டனர். இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸிலிருந்து சுக்கோத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 6 லட்சம் பேர் ஆவர். மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை என்று பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன. எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள், ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமற் போனதாலும் தங்களுக்கென வழியுணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430ஆம் ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்று வெளியேறியது. எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேறச் செய்த போது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி பின்வருமாறு கூறினார். பாஸ்காவின் ஒழுங்குமுறை இதுவே. அந்நிய மக்கள் எவரும் இதை உண்ணலாகாது. ஆனால் வெள்ளிக்காசுக்கு வாங்கின அடிமை எவனுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்த பின் அவன் இதை உண்ணலாம். குடியேறியவரும் கூலியாள்களும் இதை உண்ண வேண்டாம். ஒரே வீட்டிற்குள் இது உண்ணப்பட வேண்டும். இறைச்சி எதுவும் வீட்டிலிருந்து வெளியே எடுத்துச் செல்லப்படலாகாது. எந்த எலும்பையும் நீங்கள் முறிக்கக்கூடாது. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதுமே இதை கொண்டாட வேண்டும். அந்நியன் ஒருவன் உன்னோடு தங்கியிருக்க அவன் ஆண்டவருக்கு பாஸ்கா கொண்டாட விரும்பினால்
அவன் வீட்டு ஆண்கள் அனைவருக்கும் விருத்த சேதனம் செய்தல் வேண்டும். அதன் பின் அவன் கொண்டாட முன்வரலாம். அவன் நாட்டு குடிமகன் போல் ஆவான். ஆனால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவன் எவனும் இதை உண்ணாதிருப்பானாக. நாட்டு குடிமக்களுக்கும் உங்களோடு தங்கியிருக்கும் அந்நியருக்கும் சட்டம் ஒன்றே. மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் இட்ட ஆணைப்படி இஸ்ரேல் மக்கள் அனைவரும் செயல்பட்டனர். அதே நாளில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை அவரவர் அணிவகுப்புகளின்படி எகிப்து நாட்டினின்று வெளியேறச் செய்தார். லேவியராகமம் அதிகாரம் 9. மோசே 8ஆம் நாளில் ஆரோனையும் அவர் புதல்வரையும் இஸ்ரேலின் பெரியோர்களையும் வரவழைத்தார். அவர் ஆரோனிடம் கூறியது, நீ பாவம் போக்கும் பலியாக ஊனமற்ற ஒரு காளை கன்றையும் எரிபலியாக ஊனமற்ற ஒரு ஆட்டுக்கிடாயையும் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் திருமுன் கொண்டு வா. நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் திருமுன் பாவ கழுவாய் பலிக்காக 1 வயது நிரம்பிய மறுவற்ற காளை கன்று ஒன்றையும் செம்மறி கிடாய் ஒன்றையும், நல்லுறவு பலிகளுக்காக ஒரு காளையையும் ஓர் ஆட்டுக்கிடாயையும் எண்ணெயோடு கூடிய உணவு படையல்களையும் கொண்டு வாருங்கள். ஏனெனில் இன்று ஆண்டவர் உங்களுக்கு தோன்றுவார். அவர்கள் மோசே கட்டளையிட்டவற்றை சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். சபையார் அனைவரும் வந்து ஆண்டவர் முன்பாக நின்றனர். அப்பொழுது மோசே, நீங்கள் செய்யுமாறு ஆண்டவர் கட்டளையிட்டது இதுவே. ஆண்டவரது மாட்சி உங்களுக்கு தோன்றும் என்றார். மோசே ஆரோனிடம், நீ பலிபீடத்து அருகில் வந்து உன் பாவம் போக்கும் பலியையும் எரிபலியையும் செலுத்தி உனக்காகவும் மக்களுக்காகவும் கரை நீக்கம் செய்வாய். ஆண்டவர் கட்டளைப்படி அதற்காக மக்கள் செலுத்த வேண்டிய பலியையும் செலுத்தி அவர்களுக்காக கரை நீக்கம் செய்வாய் என்றார். ஆரோன் பலிபீடத்தருகில் தமக்கென்று பாவ கழுவாய் பலியாக காளை கன்று ஒன்றை அடித்தார். ஆரோனின் புதல்வர்கள் அதன் இரத்தத்தை அவரிடம் கொண்டு வர, அவர் தம் விரலை அதில் தோய்த்து பலிபீடத்தில் கொம்புகளில் பூசி எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்திற்கு அடியில் ஊற்றினார். பாவம் போக்கும் பலியின் கொழுப்பையும் சிறுநீரகங்களையும் கல்லீரலிலிருந்து எடுத்த சவ்வையும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து இறைச்சியையும் தோலையும் பாளையத்திற்கு வெளியே நெருப்பிலிட்டு அழித்தார். பின்பு அவர் எரிபலி கிடாயை அடித்தார். ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை அவரிடம் கொண்டு வர, அவர் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார். எரிபலியின் துண்டங்களையும் தலையையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவர் அவைகளை பலிபீடத்தின் மேல் சொட்டெரித்து குடல்களையும் தொடைகளையும் கழுவி இவற்றை பலிபீடத்தின் மேல் இருக்கும் எரிபலியோடு சுட்டெரித்தார். பின்னர் அவர் மக்களுக்கான பலியை, பாவம் போக்கும் பலிகிடாயை கொண்டு வந்து அதை கொன்று முன்னதை போலவே பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார். பின்னர் அவர் எரிபலியை கொண்டு வந்து நியமத்தின்படியே செலுத்தினார். உணவு படையல்களை கொண்டு வந்து தம் கை நிறைய எடுத்து காலையில் செலுத்தும் எரிபலியோடு பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்தார். பின்னர் மக்களின் நல்லுறவு பலிகளாகிய காளையையும் கிடாயையும் கொன்று அவற்றின் இரத்தத்தை ஆரோனின் புதல்வர் அவரிடத்தில் கொண்டு வந்தனர். அவர் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார். காளையிலும் கிடாயிலும் இருந்து எடுத்த கொழுப்பு வாலையும் குடல்களையும் சிறுநீரகங்களையும் கல்லீரலின் மேலிருந்த சவ்வையும் கொண்டு வந்து நெஞ்சு கரிகளின் மீது வைத்தார்கள். கொழுப்பு பகுதிகளை பலிபீடத்தின் மேல் ஆரோன் சுட்டெரித்தார். நெஞ்சுக்கரியையும் வலது முன்னந்தொடையையும் மோசே நியமித்தபடி ஆரோன் ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக அசைத்தார். பின்னர் ஆரோன் மக்களுக்கு நேராக தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். தாம் பாவம் போக்கும் பலியையும் எரிபலியையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் கீழே இறங்கினார். மோசேயும் ஆரோனும் சந்திப்பு கூடாரத்தினுள் நுழைந்தனர்.
பின்னர் வெளியே வந்து மக்களுக்கு ஆசி வழங்கினர். அப்போது ஆண்டவருடைய மாட்சி மக்கள் அனைவருக்கும் தோன்றியது. ஆண்டவர் முன்னிலையில் இருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து பலிபீடத்தின் மேலிருந்த எரிபலியையும் கொழுப்பையும் விழுங்கியது. மக்கள் அதை கண்டு ஆரவாரம் செய்து முகங்குப்புற விழுந்தனர். திருப்பாடல் 114. எகிப்து நாட்டை விட்டு இஸ்ரவேலர் வெளியேறிய பொழுது, வேற்று மொழி பேசிய மக்களை விட்டு யாக்கோபின் குடும்பம் புறப்பட்ட பொழுது, யூதா அவருக்கு தூயகமாயிற்று. இஸ்ரவேல் அவரது ஆட்சித்தளமானது. செங்கடல் கண்டது, ஓட்டம் பிடித்தது. யோர்தான் பின்னோக்கி சென்றது. மலைகள் செம்மறி கிடாய்கள் போலும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகள் போலும் துள்ளி குதித்தன. கடலே, நீ விலகி ஓடும்படி உனக்கு நேர்ந்தது என்ன? யோர்தானே, நீ பின்னோக்கி சென்றது ஏன்? மலைகளே, நீங்கள் செம்மறி கிடாய்கள் போல் குதித்தது ஏன்? குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகள் போல் துள்ளியது ஏன்? பூவுலகே, தலைவர் முன்னிலையில் நடுநடுங்கு. யாக்கோபின் கடவுள் முன்னிலையில் நடுக்கமுறு. அவர் பாறையை தண்ணீர் தடாகமாக்குகின்றார், கற்பாறையை வற்றாத நீர்ச்சுனையாக்குகின்றார். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய மனங்களை புரிந்த அன்பு தேவனாக இருந்து ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட ஒரு விடுதலையை தரணும், எந்த முறையில் தரணும் அப்படின்றதெல்லாம் எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும்ப்பா. இந்த இஸ்ரேல் மக்களை விடுவிப்பதற்காக அவங்களுடைய அழுகுரலை கேட்டு மோசேவையும் ஆரோனையும் அனுப்பியது போல எங்களுடைய வாழ்வில் ஆவியானவரையும் தேவ மாதாவையும் அனுப்பியருளும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வு மாற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அடிமைத்தனங்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பியருளும் அப்பா. தெய்வ மாதாவை எங்களுக்கு அனுப்பியருளும் ஆண்டவரே. அம்மா இறங்கி வந்து பெந்தகோஸ்து தினத்தன்று ஆவியானவரை பெற்று தந்தது போல எங்களுக்கும் ஆவியானவரை பெற்று தாங்கம்மா. பரிந்து பேசுங்கம்மா. எங்கள் கிட்ட நெருங்கி வாங்க. ஆவியானவர்னால நாங்கள் நிரப்பப்படுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான பகுதியை நம்ம வாசித்து பிடிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் அவருடைய மக்களை விடுவிக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவார், எவ்வளோ தூரத்துக்கு வேணால் போனார், எவ்வளவு இஸ்ரேல் மக்களை அன்பு செஞ்சார்ன்றதை நம்ம பார்த்தோம். நம்ம யோசிக்கலாம், குழந்தைங்களை போய் ஆண்டவர் கொண்டு இருக்கிறாரே, தலைமகன்களை, ஆட்களை இப்படி அவர் கொல்லலாமா அப்படின்னு சொல்லி நம்ம இது ஒரு தவறான புரிதலை நமக்கு கொடுக்கும். பழைய ஏற்பாட்டு கடவுள் தந்தை ரொம்ப கோபமானவர், ஆண்டவர் இயேசு ரொம்ப இரக்கமானவர். அது தவறானது. உண்மையிலே நம்ம பார்த்தோன்னா தந்தை எவ்வளோ அன்பு நிறைஞ்சவர் அப்படின்னா, அவருடைய மகனே இந்த உலக அழைக்கக்கூடிய அளவுக்கு அவர் இந்த உலகத்தின் மேலே நம்ம மேலே அன்பு கூர்ந்தார் நம்ம வாசிக்கிறோம் யோவான் நற்செய்தியில். அப்போது தந்தை அப்போ கொடூரமானவராக இல்லை. இதை இந்த கண்ணோட்டத்தில் பார்க்க சொல்லி இறையில் உள்ளவர்கள் சொல்கிறாங்க. என்ன கண்ணோட்டம்? ஆண்டவருடைய நீதி இரக்கத்தோடு தான் சேர்ந்து வருதுன்றாங்க. உதாரணத்திற்கு இப்போ ஒருவேளை நரகமே இல்லைன்னு வச்சுக்கோமே, ஆண்டவர் இப்போ பாருங்க, ஏன் தண்டிக்கணும்? மனுஷங்களுடைய பலவீனத்தை புரிஞ்சுட்டு ஆண்டவர் விட்டுட்டு போகலாமே, ஏன் மனுஷங்களை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னா, அப்போது ஆண்டவருடைய கட்டளைகளை பிடிச்சி நன்மை செஞ்சு வாழுகிறவர்களுக்கு என்ன ரிவார்டு கொடுக்க போகிறாரு? தண்டனைன்றதை ஆண்டவர் ஏற்படுத்தலை. நமக்கு திருச்சிப்பை அதான் சொல்லி தருது, இறையில் வல்லுநர்கள் அதான் சொல்கிறாங்க. தண்டனையை நம்மளுடைய தீய செயல்கள்னால நம்மளே வர வைத்துக் கொள்கிறோம். அது அதனுடைய நேச்சுரல் கான்சிக்வன்ஸாக நடக்குது, கடவுள் அனுமதிக்கிறார். அப்போ பாருங்கள், நரகம்னு ஒன்றும் இல்லைன்னா நம்ம நல்லவர்களாக வாழ்கிறதுல எந்த பலனுமே இல்லை. எல்லாருமே விண்ணகம் போவாங்க அப்படின்னா அதில் எந்த யூஸுமே இல்லைல்ல. அப்போது ஒரு சில தீய விஷயங்களுக்கு ஆண்டவருடைய நீதி அந்த தண்டனையை கொடுப்பதற்கு அது கேட்கிறது. வேறு வழி இல்லை ஆண்டவருக்கு. அதை தான் அவர் செஞ்சாகணும். இத்தனைக்கும் அவருடைய நீதி இரக்கத்தோடு தான் சேர்ந்து வருது. இல்லைன்னா நம்மளால் நிற்கவே முடியாது.
நல்லவர்கள்னு சொல்லி சன்மானம் வாங்குறவர்கள் கூட ஆண்டவருடைய இரக்கம் செயல்பட்டதுனால தான் அங்கேயுமே அவர்களும் நல்லவர்களாக இருக்கிறாங்க. அதனால் இந்த இஸ்ரேல் மக்களை விடுவிப்பதற்காக ஒரு விஷயம், ஆண்டவர் அவருடைய மிகுதியான பேரன்பை காட்டுறாரு, அவருடைய நம்பிக்கையுரிய தன்மையை காட்டுகிறார். அதுக்காக அவர் என்ன வேணால் பண்ணுறதுக்கு அவ்வளோ அன்பு செய்கிறாரு. இன்னொரு பக்கம் எகிப்தியர்களுடைய அந்த தலைமகன்களை கொல்வதற்கு முன்பாக ஆண்டவர் பல முறை எச்சரிக்கிறார். இந்த 9 விஷயங்களையும் பண்ணுகிறார். நம்ம யோசிச்சு பார்ப்போமே, ஆபிரகாமும் ஈசாக்கும் அந்த பஞ்சம் அளிக்கிறதுக்காக எகிப்துக்கு போனப்போ அப்போ இருந்த பார்வோன் எல்லா ஆண்டவருடைய எச்சரிப்புக்கும் அவர் திருந்தினார். அவர் அவருடைய தீய வழியிலேருந்து விலகி ஓகே நம்ம அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு அவர் திரும்பினார். இவ்வளோ சிம்பிளாக முடிக்க வேண்டிய விஷயத்த எவ்வளவு கடினமாக்கி கஷ்டமாக்கி 9 கொள்ளை நோய்களை ஆண்டவர் அனுப்பியும் அவங்க அது கொஞ்சம் கூட அந்த பார்வன் மனம் திரும்பாமல் இருக்கிறதுனால கூட எகிப்தியர்களும் கூட அதனால் வேறு வழி இல்லாமல் கடவுள் இங்கே நீதியை காட்டணும். இல்லைனா இஸ்ரேல் மக்கள் பாருங்க, அவங்க கூக்குரல் வந்திருக்கு. இப்போ என்ன தான் பண்ணுவார் ஆண்டவர்? இவங்க மனம் மாற மாட்டேங்கிறாங்க, இவங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்தாகணும், என்ன தான் பண்ணுவார் கடவுள்? அதனால தான் ஆண்டவர் இந்த நீதியை எக்ஸிக்யூட் பண்ணுறார். நீதியை அவர் செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்திருக்கு. அந்த நீதியில் இரக்கமும் இருந்துச்சு. 9 கொள்ளை நோய், யாருமே கொல்லப்படலை. மனம் திரும்பாங்கன்னு அவர் வெயிட் பண்ணுறார், வேறு வழியே இல்லை. இது ஆக்சுவலாக நமக்கு எஸ்கட்டாலஜிக்கல் அனகாலஜிக்கல் சென்ஸில் நம்ம பார்த்தோன்னா, அதாவது இறுதி நாள் நிலைவாழ்வை அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா நமக்கும் இன்று நம்ம வாழக்கூடிய நமக்கும் இது தான். ஆண்டவர் அதனால தான் சொல்லுகிறார், அந்த சீலோன் கோபுரம் இடிஞ்சு விழுந்தது, பிலாத்து பலி செலுத்திட்டு இருந்தவங்க கொண்டது. ஆண்டவர் நற்செய்தியில் சொல்கிறார், நீங்கள் மனமாற விட்டால் உங்களுக்கும் இப்படி தான் நடக்கும் அப்படின்றார். ஆக்சுவலாக அது நமக்கு ஒரு தேவ பயத்தை உண்டு பண்ணணும். நம்ம மேலோட்டமாக அது சின்ன சின்ன பாவங்கள் நினச்சிட்ருப்போம் நம்மளோட வாழ்வில். அது கடவுளுடைய பார்வையில் எவ்வளோ பெருசாக இருக்குன்றது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம மனமாறாவிட்டால் எகிப்தியர்களுக்கு நடந்தது தான் நமக்கு நடக்கும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடின உள்ளத்தை எடுத்துகிட்டு ஆண்டவர் அதனால தான் சொல்கிறார், சதையுள்ள இதயத்தை உங்களுக்கு தருகிறேன்னு. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், அட்லீஸ்ட் கெஞ்சிட்டாவது இருக்கலாம், சாகிற வரைக்கும் ஆண்டவர் எங்களுடைய சதையுள்ள இதயத்தை எங்களுக்கு தாங்க, பறவனை போல் கடின உள்ளத்தை எங்களிருந்து எடுத்து விடுங்கள் ஆண்டவரையும் சொல்லி கேட்கலாம். தாழ்த்தி கொண்டால் ஆண்டவர் உடனடியாக உயர்த்துவார். அதனால் இது எகிப்தியர்களுக்கு அவர் நீதி வழங்கினதாக பார்க்கணும், இஸ்ரேல் மக்களுக்கு அன்பு காட்டினதாக பார்க்கணும். அதனால் யாராவது பழைய ஏற்பாட்டு கடவுள் ரொம்ப ரொம்ப கொடூரமானவர், ஆண்டவர் இயேசு ரொம்ப இரக்கமானவர் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 பேருமே ஒன்று தான். அதுதான் அவர் நற்செய்தியில் சொல்கிறார், தந்தையும் நானும் ஒன்று தான். அதனால் யாராவது இந்த மாதிரி பிரித்து பார்த்தாங்கன்னா அப்படி நம்ம அந்த தவறான ஒரு இறையல் புரிதலுக்குள்ளே நம்ம போயிடவே கூடாது. தந்தையும் மகனும் ஆவியானவரும் ஒன்று தான். அவங்க எல்லாருமே ஈக்குவலாக அவங்கக்கிட்ட அன்பு உண்டு, ஈக்குவலாக நீதி உண்டு, ஈக்குவலாக இரக்கம் உண்டு. ஆண்டவர் அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் இயேசுடைய ஒரு சில ஊமைகள்லாம் பாருங்கள், கண்களை பிடிஞ்சு எரிஞ்சிட்டாங்க, கைகளை வெட்டி எரிஞ்சிட்டுன்றாரு ஆண்டவர். அவர்களை கட்டி இருளில் போடுங்க, அங்கே பற்கடிப்பும் அங்கலாய்ப்பும் தான் இருக்குன்றாரு. சாட்டை எடுத்து கோயிலை சுத்தம் பண்ணவர் ஆண்டவர் இயேசு. அதனால் ஆண்டவர் இயேசு நம்ம அப்படி ஈஸியாக பார்த்துட்டு போயிடவும் முடியாது, தந்தை இப்படி மோசமாக பார்த்துட்டு போயிட முடியாது. 2 பேரும் ஒன்று தான். 2 பேருக்கிட்டேயும் பேரன்பு உண்டு, நம்பிக்கைக்குரிய தன்மை உண்டு, இரக்கமும் உண்டு, நீதியும் உண்டு. அதனால் நம்ம அவரை கரெக்டாக புரிஞ்சுக்க முயற்சிக்கணும். யாராவது அப்படி பழைய ஏற்பாட்டு கடவுள்லாம் இல்லைன்னுலாம் சொல்லிட்டாங்கன்னா அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்றைக்கி மோஸ்ட்டாக நம்ம லிட்ரல் சென்ஸும் அலகாரிக்கல் சென்ஸும் தான் பார்ப்போம். அதாவது நேரடி அர்த்தமும் ஆண்டவர் இயேசு இதில் எப்படி முன்குறிக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற அந்த ஒரு முன்னடையாளங்களையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு இதுலேருந்து கற்றுக்கூடிய அந்த விளக்கங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது நம்ம புரிஞ்சுக்கலன்னா நம்ம மீட்பின் வரலாறை புரிஞ்சிக்க முடியாது, ஆண்டவர் இயேசுவே யாருன்னு நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. சரி, இன்றைய அந்த விளக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். முதல் கேள்வி, அந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு 4 வழிகாட்டு முறைகளை ஆண்டவர் கொடுக்குறார். முதல் விஷயம், இதை நம்ம விடுதலை பயணம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கலாம். முதல் விஷயம் என்னது? ஆடு குறைபாடு அற்றதாக இருக்கணும். அந்த பக்கம் நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு பாவம் தவிர நம்மள எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருந்தார்னு சொல்லி வாசிக்கிறோம். பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் நம்மை போல அவர் வாழ்ந்தார். அப்போ ஆண்டவர் பாவம் இல்லாத, குறைபாடற்ற, மாசு இல்லாத ஒரு செம்மறியாக அங்கே இருக்கிறார். ஸோ அது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு, கிடாயாக இருக்கணும். அப்படின்னா ஒரு ஆண் ஆடாக மேலாக இருக்கணும், மேல் லேம்பாக இருக்கணும்.
ஆண்டவர் இயேசுவும் ஆணாக இருக்கிறார். மூன்றாவது, அது 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். யோசிச்சு பார்ப்போமே, இந்த குட்டி ஆடுங்கள்லாம் பார்த்தா அழகாக இருக்கும், பெரிய ஆடுங்களை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும், குட்டி ஆடுங்களை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். அப்படின்னா அதுங்களுடைய அந்த மாசற்ற தன்மையை நம்மளால் பார்க்க முடியும். அது ஆண்டவர் இயேசு எவ்வளோ அழகாக முன்னுக்குறிக்கிது பாருங்கள். ஆண்டவர் எவ்வளோ மாசற்ற ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியாக வந்து நமக்காக பலியானார் அப்படின்றத நம்ம அழகாக இங்கேருந்து புரிந்து கொள்ள முடியுது பாருங்கள். அப்போ ஆண்டவர் இதை தந்தை, அதாவது கடவுள் வந்து பார்க்குறாரு அப்படின்னா ஒரு விஷயத்த, அவருடைய கடந்த காலம், நிகழ்காலம், வருகின்ற காலம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். ஏன்னா கடவுளுக்கு வந்து அவர் காலத்துக்குள்ளே அவர் வந்து சுருக்கப்பட முடியாது. இஸ் நாட் வித்தின் த டைம் ஃப்ரேம். நம்ம காலத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம், ஆனால் கடவுளுக்கு காலம் நேரம்லாம் கிடையாது. அப்போ ஒரு விஷயத்தை பார்க்குறாரு அப்படின்னா கடந்த காலம், நிகழ்காலம், வருகாலம் எல்லாத்தையும் அவர் ஒன்றா பார்ப்பாராம். அப்படி தான் இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அவர் அந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுவை அங்கே பார்க்குறாரு, தன்னுடைய மகனை அங்கே பார்க்குறாரு. ஸோ 1 வயது ஆட்டுக்குட்டியாக அது இருக்க வேண்டும். மூன்றாவது. நான்காவது, தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ அல்லது செம்மறியாடாகவோ இருக்கலாம். ஏன்னா அது பின்னாடி நம்ம வந்து பலி செலுத்தக்கூடிய எல்லா ஆடுகளையும் அது குறிக்கக்கூடிய வகையில் அது அமையும். இது வந்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டு முறைகள், ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும். ரெண்டாவது, இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை என்ன பண்ணணும் அப்படின்றாருன்னா 7வது வசனத்தில் சொல்கிறார், இரத்தத்தில் சிறிதளவை எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேலும் அதனுடைய சட்டத்திலும் பூச வேண்டும். அப்போ பாருங்களேன், ஆண்டவர் வந்து அதை ஏன் சொல்கிறாரு அப்படின்னாக்க, இறையியல் வல்லுநர்கள் வந்து ஆராய்ச்சி செஞ்சு என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, எகிப்தில் வந்து அந்த டைமில் வீடுகள் எப்படி இருந்திருக்குன்னா மண்கள்னால் ஆக்கப்பட்ட கல்லுனால் உருவாக்கி இருக்கப்பட்டிருக்குமா. அப்போது அவங்களுடைய கதவு நிலைகளும் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சட்டத்திலும் மட்டும்தான், அது மட்டும்தான் அந்த கல்லுனால் உருவாயிருக்குமா, ஸ்டோன்னால். நிலைகளும் அந்த மேலே இருக்கிற சட்டங்களும் மட்டும்தான். அப்போது அந்த நுழைவாயிலில் மட்டும்தான் கல் இருக்குன்னா அதில் வந்து அவங்க சில சமயம் அவங்களுடைய பெயர்களை எழுதி வைப்பாங்களாம், அந்த வீட்டில் இருக்கவங்களோட இறந்து போனவர்களுடைய பெயர்கள்லாம். அப்போது அதன் மேலே வந்து இவர் அந்த ரத்தத்தை பூச சொல்கிறார். அப்போ அந்த வீட்டினுடைய நபர்கள் எல்லார் மேலேயும் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால அது மூடப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும் அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்போது அங்கே மட்டும்தான் முதல்ல ரத்தத்தை பூச முடியும், ஏன்னா மண்ணில் பூச முடியாது இல்லையா, அது போயிடும். ஸோ அந்த ரத்தத்தை வந்து அந்த கல்லில் மட்டும்தான் பூச முடியும். அப்போ தான் அது நிலையாக இருக்கும், எப்பயுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ரெண்டாவது, அந்த நபர்களின் மேலும் அந்த இரத்தத்தினால் அவர்களும் மூடப்பட்டு பாதுகாக்கப்படுகிறாங்க அப்படின்றதையும் குறிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கிறது. மூன்றாவது, எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரேல் மக்களினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விடுதலை பயணம் 12வது அதிகாரத்தில் 37வது வசனத்தில் வாசனை தெரியும், கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர், பெண்களையும் குழந்தைகளையும் கணக்கிடாமல் 6 லட்சம் பேரும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம 6 லட்சம் பேரை கூட்டிக்கிட்டு மோசேவும் ஆரோனும் வெளியே வராங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஜனமாக இருப்பாங்க. அவங்க நடந்து வர்றது ஒரு நாடே வெளியே நடந்து வர மாதிரி. மிகப்பெரிய சிட்டிஸ்லலாம் வந்து பாப்புலேஷன் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு சொல்லணும்னா 10 லட்சம் பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு நகரமே வெளியே நடந்து வருது அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 6 லட்சம்னா அப்போ பெண்களையும் சேர்த்தாங்கன்னா 10 லட்சம் வச்சுக்கோமே, 1 மில்லியன் பேர் வெளியே வராங்க, ஒரு நகரமே வெளியே வருது. அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். சரி, நான்காவது, எத்தனை ஆண்டுகள் எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 400ன்னு நமக்கு தெரியும். எக்ஸாக்டாக பார்த்தோன்னா 40வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது 430 ஆண்டுகள், 430 இயர்ஸ் வந்து அவங்க அங்கே அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு சில விளக்கங்களுக்குள்ளே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 12வது அதிகாரத்தில் மட்டும் கொஞ்சம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், ஆக்சுவலாக பழைய மோசே ஒரு பாஸ்கா உணவு, பாஸ்கா திருவிழாவை அவர் ஏற்படுத்துகிறார். இங்கே புதிய மோசேவாகிய ஆண்டவரும் ஒரு புதிய பாஸ்கா கடத்தலை, புதிய பாஸ்கா திருவிழாவை, உணவை அவர் ஏற்படுத்துகிறார். அதனால தான் பாருங்கள், அங்கே மோசே வந்து அவர்களை எகிப்திலேருந்து விடுதலை செஞ்சு வாக்களிக்கப்பட்ட கானான் ஊருக்கு அவங்கள கொண்டு போகிறாங்க, இஸ்ரேல் மக்களை. இந்த புதிய மோசே புதிய இஸ்ரேலாகிய நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்து விண்ணகத்தை நோக்கி கொண்டு போகிறாராம். அதை வந்து இறையியல் வல்லுநர்களும் ஆதி திருச்சபையின் தந்தையர்களும் மோசேவையும் ஆண்டவர் இயேசுவையும் இப்படி தான் பார்க்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், இதுதான் உங்களுக்கு வாரம், இதுதான் உங்களுக்கு ஒரு தொடக்கம். அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள்,
நீங்கள் வெளியே வரீங்க தெரியுமா, இந்த பாஸ்கா கடத்தல் நடக்குது தெரியுமா, அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதை நீங்கள் உன்னிட்டு வெளியே வரீங்க தெரியுமா, அந்த பாவத்தை அடிமைத்தனத்திலேருந்து, அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து. அதுதான் உங்களுக்கு நாள், வருஷம், மாதம். ஏன்னா நான் புதுசாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறேன், நீங்கள் புதிய மனிதர்களாக மாற போகிறீங்க அப்படின்றாரு. நம்ம யோசிச்சு பார்ப்போமே, கிபி கிமு எப்படி வந்துச்சு? ஆண்டவர் இறந்த அந்த வருடங்களில் இருந்தான். ஆண்டவர் இந்த புதிய மோசே புதிய பாஸ்கா கடத்தலை நடத்தி அவரே பாஸ்காவினுடைய ஆட்டுக்குட்டியாக அடிபடப்பட்டு அவர் இறந்து அவருடைய மரணம் பாடுகள் உயிர்ப்பின் வழியாக புதிய ஒரு படைப்பை உருவாக்குகிறார். புதிய பாஸ்கா நடந்துருச்சு. அதனால் பாருங்கள், இந்த உலகமே நம்ம இப்போ 2025ன்னு சொல்கிறோம். இது ஸ்டார்ட் ஆனதே ஆண்டவருடைய அந்த இறப்பு, அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு நம்மை பாவத்திலேருந்து விடுதலை கொண்டு வந்த இந்த பாஸ்கா கடத்தல், இந்த புதிய பாஸ்கா உணவு, இந்த புதிய பாஸ்கா கடத்தலில் இருந்தால் இந்த வருஷம் ஆரம்பிக்குது. எவ்வளோ அழகாக இருப்பாங்க. அங்கே மோசே பண்ணது வெறும் இஸ்ரேல் மக்களுக்கு தான், இங்கே ஆண்டவர் பண்ணது இந்த உலகத்துக்கே புதிய ஒரு துவக்கத்தை ஆரம்பித்து கிமு கிபின்னு சொல்லி பிரிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய பாஸ்கா கடத்தல் இந்த உலகத்தின் வரலாற்றையே இந்த புதிய மோசேவினுடைய இந்த புதிய பாஸ்கா கடத்தல் மாற்றிவிட்டது. இது வரைக்கும் பாருங்கள், இந்த 9 கொள்ளை நோய்களில் இஸ்ரேல் மக்கள் எதுவுமே பங்கெடுக்கவே இல்லை. ஆனால் இப்போ ஆண்டவர் பண்ண போகிறது ரொம்ப பெரிய காரியம். அது கடவுளுடைய மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது பாருங்களேன். அதனால தான் அவர் நீங்கள் இதை உங்களுக்கு ஒரு புலிப்பெற்ற அப்ப விழாவாக இருக்கணும், இதில் இஸ்ரேல் மக்களும் பங்கெடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு அது இஸ்ரேல் மக்கள் அந்தளவுக்கு தகுதியான்றது நமக்கு இப்போ ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது பாருங்கள். ஆண்டவர் அதனால் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறார். இப்போ ஆண்டவர் இந்த நீதி இங்கே பண்ணணுன்னா இவங்க இன்னும் நல்லவங்களாக இருக்கணும், இவங்க இன்னும் ஆண்டவருக்கு கீழ்படுகிறவர்களாக இருக்கணும். அதனால் ஆண்டவர் ஒரு சில வழிமுறைகளை கொடுத்து இஸ்ரேல் மக்களும் இதை பண்ணணும். ஏன்னா அவங்க இந்தளவுக்கு இவர் இங்கே இவ்வளோ பண்ண போகிறாருன்னா இவங்க இவ்வளோவாது இங்கே பண்ணி அதுக்கு இவங்க இந்த பக்கம் சரி கட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த பாஸ்கா கடத்தலின் இந்த உணவை இந்த விழாவை அவர் அரங்கேற்றுகிறார். அப்போ பாருங்களேன், அந்த நிலைகளில் பூசப்படும் போது ஆண்டவருடைய வானதூதர் அந்த இடத்த கடந்து செல்லும் போது என்ன நடக்க போகுது அப்படின்னாக்க, அவங்க இந்த நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்க்கும்போது இங்கே இந்த வீட்டினுடைய தலைமகனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கணும், தலைமகன் இறந்து போயிருக்கணும். அதுக்கு பதிலாக ஒரு செம்மறி, மாசற்ற, எந்த குறைபாடு இல்லாத அந்த 1 வயது ஆட்டுக்குட்டி அங்கே அடிபட்டு அந்த ரத்தம் வெளியே பூசப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ பாருங்களேன், உங்கள் வீட்டினுடைய அந்த தலைமகனுக்கு அதுக்கு பதிலாக இந்த ஆட்டுக்குட்டி சாக போகிறது. நம்ம இதை தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்ருக்கோம். பாருங்களேன், எவ்வளோ அழகான ஒரு தொடர்பு இருப்பாங்க. அங்கே ஆதாம் சாக வேண்டும், ஆனால் அதான் சொல்ல, நீ அந்த பழத்தை உண்ணும்போது நீ சாகுவாய். அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய ஆடையை எடுத்து ஆதாம் அணிந்து கொள்கிறார். பின்னாடி நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிப்போம், கிறிஸ்து இயேசுவை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாருங்கள், நோவாவும் அவரோட குடும்பமும் அழிஞ்சிருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு பதிலாக வெளியே அவர் விலங்குகளையும் பறவைகளையும் அவர் பலி செலுத்துகிறார். அடுத்தது பாருங்கள், ஈசாக்கு பலியாக இருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு பதிலாக முற்களில் மாட்டிகிட்டு இருந்த ஒரு ஆட்டுக்குட்டி பலியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், யாக்கோபு பலி செலுத்தினார், ஈசாக்கு பலி செலுத்தினார். அது அப்படியே தொடர்ந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு. அந்த ஆட்டுக்குட்டியுடைய அந்த கான்செப்டை ஆண்டவர் தொடர்ந்து வர வச்சுக்கிட்டே இருக்கிறார். இங்கேயும் இவங்களுடைய தலைமகன் பலியாக இருக்கணும், ஆனால் அதுக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டி பலியாகிறது. அதனால தான் பாருங்கள், திருமுழுக்கு யோவான் ஸ்நாபகரில் பிறந்து யோவான் நற்செய்தி 1 அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். யாருக்கும் தெரியல என்னென்ன அறிமுகப்படுற, இதோ இறைவனின் செம்மறி, கடவுளுடைய ஆட்டுக்குட்டி அப்படின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். யோவான் நற்செய்தியிலும் சரி, அதே போல் திருவெளிப்பாடிலும் ஆண்டவருக்கு திருவெளிப்பாடில் அதிகமாக கொடுக்கப்பட்ட பெயர் இறைவனின் செம்மறி, ஆண்டவரின் ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ நெருக்கமாக இருந்திருப்பாருங்க இந்த நிகழ்வு. அந்த இஸ்ரேல் மக்களை அன்றைக்கி அத்தனை எகிப்தியர்களின் தலைமகனில் கொன்று வெளியே கொண்டு வருது ஆண்டவருக்கு எவ்வளோ மனசுக்கு நெருக்கமாக இருக்குது பாருங்கள். அதனால தான் அவர் சொல்கிறார் 14வது வசனத்தில், விடுதலை பயணத்தில், இது உங்களுக்கு என்றென்றும் நீங்கள் நினைவு கொண்டு இருக்க வேண்டும், இது நீங்கள் மறக்கவே கூடாது அப்படின்றாரு. இதை தான் ஆண்டவர் இறுதி உணவின் போதும் சொல்கிறாரு, இது நிலையான உடன்படிக்கையான என் ரத்தம், இதை நினைவாக செய்யுங்கள். அப்போ அவர் புதிய பாஸ்கா கடத்தலின் அந்த உணவை, அந்த திருவிழாவை அவர் ஏற்படுத்துகிறார். ஒரு புதிய பலியை செலுத்த சொல்கிறார், இதை நினைவாக செய்யுங்கள். அதே வார்த்தை ஆண்டவர் இயேசு அவங்க இறுதி ராவணவின் போது சொல்கிறாரு பாருங்கள்.
யோவான் நற்செய்தியாளர் யோவான் கிட்ட நின்று பார்க்குறாரு. சிலுவை அடியிலேருந்து புனித யோவான் பார்க்குறாரு. அவர் பாருங்கள் எதை கோட் பண்ணுறாரு. இன்றைக்கி நம்ம விடுதலை பயணம் 12வது அதிகாரம் 46வது வசனத்தில் பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டியினுடைய எலும்புகள் எதுவும் முறிக்கக்கூடாதுன்றார். அதை நோட் பண்ணுறாரு பாருங்கள். ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது அவர் இறந்து விடுகிறார். அப்போது உடனடியாக எல்லாம் நிலநடுக்கம்லாம் வருது. அங்கே இருந்த அந்த படை வீரர்கள் கூட இருந்த அந்த 2 பேருடைய முட்டி எலும்புகளை உடைச்சி, ஏன்னா அவங்க முட்டி எலும்பு உடைச்சிட்டாங்கன்னா அவங்களால காலால் அழுத்தி அவங்களுடைய முதுவை சிலுவையில் ஒட்ட வச்சு அவங்களால மூச்சு விட முடியாது. ஏற்கனவே அவங்க கைகள் 2 விரிக்கப்பட்டு தொங்கிட்டு இருக்கிறதுனால அவங்க மூச்சு விட முடியாமல் அவங்க இறந்து போவார்கள். அப்போது கால் முட்டியை உடச்சிட்டா அவங்களால மூச்சு விட முடியாமல் சீக்கிரமாக இறந்துருவாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசுக்கிட்டு வரும்போது அவர் ஏற்கனவே இறந்து போயிருக்கிறத பார்த்து மீதி 2 கல்வர்களுடைய முட்டியை உடைச்ச மாதிரி அவரோட முட்டியை உடைக்கல இவங்க. அதை யோவான் பாயிண்ட் அவுட் பண்ணி அவரை பார்க்குறாரு பாருங்களேன். அப்போ யோவானை பொறுத்த வரைக்கும் ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டி, பாஸ்காவின் ஆட்டுக்குட்டி அங்கே சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கு. அதை பாருங்களேன். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறார், எலும்புகள் ஒன்றும் முறிவுபடக்கூடாதுன்னு ஆண்டவர் கூறியது இங்கே நிறைவேறியது அப்படின்றார். பாருங்கள், பாஸ்கா கடத்தில் இந்த விடுதலை பயணம் 12வது அதிகாரம் 46 வசனத்தில் ஆட்டுக்குட்டியின் எலும்புகள் முறிவுபடக்கூடாதுன்னு சொன்னதை யோவான் நாங்கள் ஆண்டவர் இயேசுக்கு போகிறார். நற்செய்தியாளர்கள் எந்த டீட்டெயிலை அவங்க நோட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன். அது மட்டும் இல்லை, அது திருப்பாடல் 34:20வது அதிகாரத்தையும் அது நிறைவுபடுத்துகிறது, நிறைவேற்றுகிறது. இறைவாக்கா ஆண்டவர் திரும்ப அங்கேயும் சொல்கிறார், எலும்புகள் ஒன்றும் முறிவுபடாது அப்படின்னு சொல்லி. அதையும் ஆண்டவர் நிறைவேற்றுறதை நம்ம இங்கே பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் யோவான் நற்செய்தியாளர் நோட் பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு சிலுவை அடியிலேருந்து பார்க்குறாரு. இன்றைக்கி விடுதலை பயணம் 12வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் பாருங்கள், ஈசோப்பினுடைய தண்டுகளை எடுத்து அதில் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வச்சு அந்த நிலை கதவுகளில் மேலே இருக்கக்கூடிய அந்த சட்டத்திலெல்லாம் பூச சொல்கிறாரு. அதை பாருங்கள், அழகாக ஆண்டவர் இயேசுவுக்கும் சிலுவையில் அவர் இருக்கும்போது ஈசோப்பு தண்டில் அந்த திராட்சை ரசத்தை தொட்டு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை மேலே அவருடைய உதடுகளில் கொடுத்தாங்க. அதை அவர் குடித்தாருன்னு இருக்கும். அப்போ பாருங்கள், அவருடைய ரத்தம் அவரோட உடம்பில் இருக்கும். அதில் அந்த ஈசோப்பு தண்டு தொடப்படுகிறது. யோவான் இதெல்லாம் நோட் பண்ணுறாரு, அவர் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, யோவான் நற்செய்தியாளர் ஆண்டவருடைய ஆடைகளுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் பயன்படுத்தியிருக்கிற கிரேக்க வார்த்தை சாதாரண ஆடை இல்லை, அங்கின்னு சொல்கிறாரு, கார்மெண்ட்ஸ். அதாவது குருக்களுக்கு அணிவிக்க வேண்டிய அந்த அங்கியினுடைய அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்தியிருக்கிறான். அப்போ ஆண்டவர் இயேசு ஒரு குருவாக போய் பலி செலுத்த வேண்டிய பலி ஆடாகவும் அங்கே போயிருந்திருக்கிறார் கல்வாரிக்கு. தந்தைக்கு இது கஷ்டமாக இருக்குது ஆண்டவருக்கு. ஏன்னா அவர் பாருங்கள், ஒரு கொடூரமான விஷயத்தை நடக்க போகிறது இல்லையா, வேறு வழி இல்லாமல் அவருடைய நீதி அவருடைய நீதி இதை செய்ய வைக்கிறது. ஏன்னா அவர் நீதியாகவும் இருக்கிறார், அன்பாகவும் இருக்கிறார், அவர் பரிசுத்தமானவராகவும் இருக்கிறார். வேறு வழி இல்லாமல் இதை எகிப்தியர்கள் பண்ணுறாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாங்க, நான் இந்த விஷயம் மிகப்பெரிய விஷயம், இது உங்களுக்கு என்றென்றும் நிலையான ஒரு நியமமாக இது உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இஸ்ரேல் மக்களுக்கு பாஸ்டன் விடுதலை பயணத்தில். அப்போது அதை பாருங்களேன், அவர் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவர் அதை தயாரிக்க சொல்கிறார். நீங்கள் இதை பண்ணிடுவீங்க, ஒவ்வொரு வருஷமும் இதை நீங்கள் நினைவு கூறணும். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் 7 நாள் புளிப்பெற்ற அப்ப விழாவை கொண்டாடணும் அப்படின்றாரு. நம்ம இதை நோட் பண்ணி பார்த்தோன்னா ஆண்டவர் இயேசு எப்போ வேணால் இறந்துருக்கலாங்க. ஆண்டவர் எப்போ திரும்ப இறக்கணும்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறார். இந்த புளிப்பற்ற அப்ப விழாவின் நெருங்கி கொண்டே வந்துட்டு இருக்கும்போது தான், பாஸ்கா விழா நெருங்கி கொண்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் அவருடைய பாடுகளை துவங்கிறதுக்கு அவர் முடிவு செய்கிறார். ஒரு அழகான ஒரு விஷயம் என்னென்னா, யோவான் நற்செய்தியாளர் திடீர்னு ஒரு இடத்துல போட்டுட்டு போவார். எங்கே அப்படின்னாக்க, யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசனை தெரியும், அது பாஸ்காவுக்கு தயாரிப்பு செய்ய வேண்டிய நாளாக இருந்தது அப்படின்னு. கிட்டத்தட்ட அது நடு நேரம் அப்படின்றாரு, மத்தியான நேரம் அப்படின்றாரு. மதிய வேளையில் அங்கே பிலாத்து சொல்கிறார், அங்கே ஆண்டவர் இது உங்களை அரசன்னு சொல்லி அங்கே ஆண்டவர் அங்கே தீர்ப்பிடப்படுகிறார். அப்படி என்னென்னா, இங்கே இந்த சாலமன் கோயிலில் பாஸ்கா விழாவுக்கான ஆட்டுக்குட்டிகள் தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரங்களில், அது வெட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு இங்கே தீர்ப்பிடப்பட்டு அவரும் வெட்டுவதற்காக அழைத்து செல்கிறார்கள். இறையியல் வல்லுநர்களும் வரலாற்று அறிஞர்களும் இன்னொரு அழகான ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பாஸ்காவுக்கு இப்போ ஓகே இஸ்ரேல் மக்களுக்கு வராங்க, அதுக்கப்புறம் கானான் தேசத்துக்கு போவாங்க, அப்புறம் அரசர்கள் வருவாங்க. பல வருடங்கள் போனதுக்கப்புறம் சாலமன் கோயில் கட்டுற அரசராக இருந்து அந்த கோயிலில் இதே பாஸ்கா உணவு, இந்த பாஸ்கா திருவிழா கொண்டாடப்படும், புளிப்பற்ற அப்ப விழா கொண்டாடப்படும். அப்போது ஆட்டுக்குட்டிகள் வெட்டப்படும். அப்போ பாருங்கள், இந்த ஆட்டுக்குட்டிகளை எப்படி திரும்ப கொண்டு வருவாங்களாம், சிலுவை வடிவத்தில் ஆடை
மேலே தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு குச்சி உள்ளே விடுவாங்களாம். அதுக்கப்புறம் கையினுடைய இடது கையிலேருந்து வலது கை வரைக்கும் ஒரு குச்சி உள்ளே விட்டு ஆட்டுக்குட்டிங்களை அப்படி தான் அந்த லேவிய குருக்கள் 2 பேர் அதை தூக்கிக்கிட்டு வருவாங்களாம். முன்னாடி ஒருத்தர் பிடிச்சிக்குவார், பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிட்டு வருவாங்களாம். அதை பார்த்தா சிலுவை வடிவத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி இறையியல் வல்லுநர்களும் வரலாற்று அறிஞர்களும் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ பாருங்களேன், அதே மாதிரியே ஒரு வடிவத்தில் தான் சிலுவை வடிவத்தில் இந்த ஆட்டுக்குட்டியாக, கடவுளின் ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் இயேசு பலியிருக்கார். பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. ஒவ்வொரு டீட்டெயிலும் ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறார். ஆண்டவர் இறந்த அந்த நேரம் தான் ஆட்டுக்குட்டிகள் அங்கே உள்ள கோயிலில் எருசலேமில் பலியிடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பாருங்கள், புளிப்பற்ற அப்பத்தையும் கசப்பான கீரைகளோடு சேர்த்து அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாமிசத்தை சாப்பிட சொல்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இதை நிறைவேற்றுபவர்கள் அந்தந்த குடும்பத்தில் இருக்கவங்க நிறைவேற்றணும், குடும்பத்தினுடைய அந்த தலைவர் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படின்னா பாருங்களேன், அந்த ஆதாம், நோவா, அப்ராம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் நிறைவேற்றின அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அந்த குடும்பத்துக்கு குருவாக இருக்கிறார். இன்னமும் அதுதான் நடந்துகிட்ருக்கு. எப்படி யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம் எல்லாம் குடும்பத்திற்கு குருவானவர்களாகவும் அரசர்களாகவும் இறைவாக்கினர்களாகவும் இருக்கிறார்களோ அதே போல் இப்போவும் தொடர்ந்துட்டுருக்கு. இவங்க பின்னாடி வனாந்தரத்தில் போய் அந்த காளையை அவங்க வணங்குகிற போது தான் அந்த குருத்துவத்தை அவங்க இறங்க. ஏன்னா தப்பான கடவுளை வழிபடுவதனால அந்த குருத்துவத்தை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். அப்புறம் கடவுள் லேவியர் குலத்தை தேர்ந்தெடுக்கிறார், மோசே வழியாக தேர்ந்தெடுத்து கொடுப்பார். அதை நம்ம இந்த லேவியர் புத்தகத்தில் நம்ம வாசிச்சுட்ருக்கோம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் இதை எப்படி அடிக்கணும் செய்யணும் அப்படின்றது எல்லாத்தையும் அங்கே லேவியரில் அந்த வழிமுறைகளை கொடுக்குறார். இங்கே ஆண்டவர் இதை நீங்கள் தலைமுறை தோறும் இதை நீங்கள் செய்யணும். அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 25வது வசனம் 27வது வசனங்கள்லாம் இதை நீங்கள் இந்த நியமத்தை உங்கள் பிள்ளைங்க செய்யும் போது ஏன்னு கேட்பாங்க. அவங்ககிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் நமக்கு இதை பண்ணார், நமக்காக இதை பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், அந்த பிள்ளைங்களுக்காக அதை பண்ண கிடையாது, அவங்களோட மூதாதையர்களுக்காக தான் அதை பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி சொல்ல பாருங்க, ஆண்டவர் இதை நமக்காக பண்ணார். அப்போ பாருங்களேன், அன்னைக்கு நடந்த பாஸ்கா பல தலைமுறைகளுக்கு அடுத்தும் அது அவங்களுக்காக பண்ணதுன்னு சொல்கிறார். இது நான் இன்றைக்கி இப்போ இருக்கிற இந்த 6 லட்சத்தி மேபி அந்த 10 லட்சம் பேராக இருக்கலாம், தெரியல, அவங்களுக்காக மட்டும் இல்லை, அவங்களுடைய தலைமுறைகளுக்காக அன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டிகள் பலியிடப்பட்டுச்சு. இதை நமக்கு ஆண்டவருக்கு பொருத்தி பார்ப்போமே. ஆண்டவர் அன்னைக்கு 2000 வருஷம் முன்னாடி பலியானது அப்போ இருந்த மக்களுக்கு மட்டும் இல்லை, அது இன்றைக்கும் இந்த புதிய இஸ்ரேலில் இணையக்கூடிய, திருச்சபையில் இணையக்கூடிய நம்ம எல்லாருக்காகவும் இன்றைக்கும் அவர் பலியாயிட்டிருக்கிறார். இங்கேயும் பாருங்கள், அதான் அப்பமும் அந்த இறைச்சியும் ஒன்றாகவே போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி இறுதி ராவணின் போது இந்த ஒரு பேக்ரவுண்டில், இந்த ஒரு பின்னணியில் வந்த அப்போஸ்தலர்கள்கிட்ட, இதெல்லாம் தெரிந்த அப்போஸ்தலர்கள்கிட்ட அப்பத்தை எடுத்து, இது என் சதை, இது என் உடல், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், இதை நினைவாக செய்யுங்கள்னு சொல்லும்போது அப்போஸ்தலர்களுக்கு தெரியும், ஓ இது புதிய பாஸ்கா கடத்தலை ஆண்டவர் உருவாக்குகிறார், ஆண்டவர் நியமிக்கிறார், ஏற்படுத்துகிறார் அப்படின்றத அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும்ல. இதனால தான் பாருங்கள், ஆண்டவர் யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் அவருடைய அப்போஸ்தலரை பார்த்து சொல்லுகிறார், என் உடலை உண்டு. அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஜீசஸ் இப்போ ஒரு ஆட்டுக்குட்டியாக நம்ம ஆண்டவரை இமேஜின் பண்ணி பார்ப்போம். அந்த ஆட்டுக்குட்டி பேசுவதை போல் நம்ம யோசிச்சு பார்ப்போமே, என் உடலை உண்டு என் ரத்தத்தை குடித்தால் வழிய நீங்கள் நிலைவாழ்வு பெற மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவர் எப்படி இமேஜின் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அவரே அந்த ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் கற்பனை செய்திருக்கிறார். அப்போது சீடர்களுக்கு புரியல. 2 வருஷம் முன்னாடி இதே பாஸ்கா உணவின் போது தான் யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் சொல்கிறார். அப்புறம் 2 வருஷத்துக்கு கழித்து கடைசியாக இறுதி ராவணின் போது அதே பாஸ்கா விழாவின் போது அந்த அப்பத்தை எடுத்து சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், ஜென்ரலாக இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே பாஸ்காவினுடைய இந்த விழா, புளிப்பற்ற அப்ப விழா, பாஸ்கா கடத்தலினுடைய இந்த உணவு வெறும் ஆட்டுக்குட்டியை அடிப்பதுனால முடிகிறதில்ல. முதல்ல ஆட்டுக்குட்டி பலியிட வேண்டும், 2வது ஸ்டெப்பு ஆட்டுக்குட்டியை உண்ண வேண்டும், அப்போ தான் பாஸ்கா கடத்தல் முடியுது. அவரும் என்ன சொல்லுவாங்க, அந்த உணவு ஃபுல்லாக நீங்கள் விடிய காலைக்குள்ளே அதை உண்ணிடணும், மீதி இருந்துச்சுன்னா அதை எரிச்சிருங்க அப்படின்றார். அப்போது ஆட்டுக்குட்டி பலியிடுறது மட்டும் இல்லை, அதை உண்ண வேண்டும். அப்போ ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரிக்கிறது மட்டும் இல்லை, அவரை நம்ம உண்ணணும். அப்போது இப்போ பாருங்கள், பிரிந்து போன சகோதரர்கள் சொல்கிறத யோசிச்சு பாருங்களேன். நற்கருணை வெறும் அடையாளம் மட்டும்தான் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன
தவறான ஒரு ஃப்ராடா? கடவுள் ஃப்ராடு செய்ய முடியாது இல்லையா? அப்போ அவர் பலியானது ஒரு ஆள், உண்றது வெறும் அப்பமா? இல்லை, பலியான ஆடை உண்ண வேண்டும். பழைய இஸ்ரேல் உண்ணாங்க, புதிய இஸ்ரேல் ஆகிய நாமளும் உண்ணணும். புதிய பாஸ்காவின் ஆட்டுக்குட்டி. அதனால் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் புனித பவுல் அழகாக சொல்லுகிறார், பாஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து நமக்காக பலியாகி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அதை வாசித்து பார்ப்போமே. பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து நமக்காக பலியாகி இருக்கிறார். அப்போது கிறிஸ்தவர்கள் எல்லாமே ஆண்டவரை பாஸ்கா ஆடாக தான் பார்த்தாங்க. ஆட்டுக்குட்டியின் சதையவே நம்ம உண்ணணும். சும்மாலாம் வெறும் அப்பத்தை அவர் நினைவாகலாம் உண்ண முடியாது. அது ஃப்ராடான பாஸ்ஓவர், பொய்யான ஒரு பாஸ்ஓவர், பொய்யான பாஸ்கா விருந்து. அதை நம்ம கொண்டாடலை. உண்மையாலுமே ஒவ்வொரு முறை நான் திருப்பலிக்கு போகும்போதும் இஸ்ரேல் மக்கள் பாஸ்கா கடத்தலை நினைவு கூர்ந்து அவங்க அந்த ஒவ்வொரு வருஷமும் அதுக்கப்புறம் தலைமுறையாக அதை கொண்டாடியது போல் ஆண்டவர் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் உயிர் விட்டதை ஒவ்வொரு திருப்பலிக்கு நம்ம போகும்போதும் அதை நினைவாக நம்ம இந்த புதிய பாஸ்கா விழாவை நம்ம கொண்டாடுகிறோம். அந்த புளிப்பற்ற அப்பம் ஆண்டவருடைய அந்த ஆட்டுக்குட்டியின் உடலாக மாறுகிறது. பலியை குருவானவர் செலுத்துகிறார். கூட இணைஞ்சிருக்கக்கூடிய எப்படி அந்த குடும்ப தலைவர் செலுத்தி கூட குடும்பத்தினர்கள் எல்லாம் உண்ணார்களோ அதே போல் நம்ம திருச்சியாக ஒரே குடும்பமாக இணைந்து திருப்பலியில் கலந்துக்கும் போது குருவானவர் அந்த ஆட்டுக்குட்டியை பலியிடுகிறார். பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்துவை பலியிடுகிறார். அந்த ஆட்டுக்குட்டியின் சதையை நம்ம எல்லாம் பாஸ்காவின் அந்த விழாவை கொண்டாடி முடிக்கிறோம். புதிய பாஸ்கா கடத்தலை. ஏன்னா அவருடைய அந்த பலி, அவருடைய அந்த மரணம், அவருடைய உயிர்ப்பு தான், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால தான், அந்த பாஸ்காவின் உடலை நம்ம உண்ணதுனால தான் நம்ம பாவத்திலிருந்து கடந்து உயிர்ப்புக்கு வந்திருக்கிறோம். புதிய படைப்பாக மாறிக்கிறோம். விண்ணகத்துக்கு போகிறோம். அதனால தான் இறையில் வல்லுநர்கள் சொல்கிறாங்க, பாஸ்காவின் அந்த விழான்றது ஒரு பலி, ஒரு சாக்ரிஃபைஸ், அதே நேரத்தில் அது ஒரு விருந்து. இட் இஸ் அ பேன்க்வெட் அப்படின்றாங்க. நம்ம பலியை செலுத்திட்டு உண்ணாமல் போனால் அது ஃப்ராடு பாஸ்ஓவர், அது பொய்யான பாஸ்கா விருந்து, பாஸ்கா கடத்தல். உண்மையான பாஸ்கா கடத்தல் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார்னா அவரை உண்ண வேண்டும். அதனால தான் அவர் சொல்கிறாரு யோவான் 6வது அதிகாரத்தில், என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடித்தால். இப்போ புரியுதுங்களா? ஏன்னா அவர் பாஸ்கா ஆடு, ஆண்டவரின் பாஸ்கா ஆட்டுக்குட்டி. அவர் அவரையே பலி செலுத்த போகிறார். அவரே குருவாகவும் இருக்கிறார், அவரே பலியாடவும் இருக்கிறார். நாம் அவருடைய சதையை புளிப்பற்ற அப்பத்தோடு இணைஞ்சு நற்கருணையாக உண்ண வேண்டுமுங்க. இது புரியாமல் பிரிந்து போன சகோதரர்கள் வெளியே போயிட்டாங்க. இது உண்மையிலே ஆண்டவருடைய புதிய பாஸ்கா விருந்து, பாஸ்கா கடத்தல்னா சாத்தானுக்கு அது எவ்வளோ ஒரு அருவருப்பாக இருக்கும். சாத்தான் அதை எவ்வளோ வெறுப்பான். அழகாக தந்திரமாக பேசி வெளியே அதை நவுத்திட்டான் பாருங்கள். பார்க்க அப்போ மாதிரி தானே இருக்குது. அதை போய் வணங்குறீங்களே, வழிபடுறீங்களே, சிலை வழிபாடு செய்றீங்கன்னு சொல்லிட்டு பிரிந்து போன சகோதரர்களை எவ்வளோ ஈஸியாக ஏமாற்றி வெளியே கூட்டிகிட்டு போயிட்டான். ஆண்டவரை எவ்வளோ நேசிக்கிறாங்க, ஆனால் அவரை பற்றின இந்த மறையுண்மைகளை அவங்களுக்கு மறைத்து வைக்கப்பட்டிருப்பாருங்க. ஆண்டவர் இயேசுவை ஆட்டுக்குட்டியாக பார்க்குறதுக்கு பிரிந்து போன சகோதரர்களுக்கு கொடுத்து வைக்கல, பார்க்குறதுக்கும் கொடுத்து வைக்கல, அவரை உண்பதற்கும் கொடுத்து வைக்கல. அப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு கடமை இருக்குது பாருங்களேன். அதனால தான் பாவசிந்தனை செஞ்சுட்டு போகிறதுக்கு நம்ம திருச்சபையில் அறிவுறுத்தப்படுகிறது. ஏன்னா பாருங்கள், அங்கே எகிப்து மக்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாகு அங்கே நடக்க போகிறது. ஓலமிடுகிறார்கள், அழுகுறாங்க. எகிப்து முழுசும் ஓலை சத்தம் கேட்டுச்சு நம்ம வாசிக்கிறோம். அப்போ இஸ்ரேல் மக்கள் இங்கே அதுக்கு ஏதாச்சும் இவங்க பண்ணணும். ஏன்னா இது மிகப்பெரிய விஷயத்த பண்ணுறாரு. அதே போல் பாருங்கள், நம்ம எவ்வளோ ஒரு நமக்கு கடமை உணர்வு இருக்கணும் வேணும் பாருங்கள். ஆண்டவரே நம்ம உணர்றோம், அதை நம்ம பிரிந்து போன சகோதரர்களுக்கோ பிற மத சகோதரர்களோ அதை கொடுத்து வைக்கல. அப்போ நம்ம குறைஞ்ச தயாரிப்பாக அது செய்ய வேண்டாமா? அதனால தான் பாவசிந்தனை சென்று அந்த ஒரு கஷ்டத்தை ஏற்றுக்கணும், அந்த ஒரு அவமானத்தை நம்ம ஏற்றுக்கணும். பாருங்கள், இவங்க கசப்பான அந்த கீரையை உண்ணுகிறார்கள். நமக்கு பாவசிந்தனை செய்கிறது கஷ்டம் தான், ஆனால் அதை நம்ம பண்ணிட்டு வந்தால் தான் ஆண்டவரை நம்ம உண்பதற்கு தகுதி உள்ளதாகும். அந்த ஒரு விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய தண்டனை தீர்ப்பில் வரதை வச்சுக்கிறத நம்ம குறைச்சிக்கலாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27-29 வசனங்கள் மறந்துடவே கூடாது. அவருடைய உடலுக்கும் இரத்தத்துக்கும் நம்ம எதிராக பாவம் செய்கிறோம் புனித பவுல் கூறுகிறார். உடலுடைய அடையாளம் இரத்தத்தினுடைய அடையாளத்துக்கு எதிராக நம்ம பாவம் செய்கிறோன்னு சொல்லலை, அவருடைய உடலுக்கும் இரத்தத்திற்கும். அப்போனா ஆதி கிறிஸ்தவர்கள், அப்போஸ்தலர்கள், பைபிள் சொல்லுது நற்கருணை அவருடைய உடல் தான், இரத்தம் தான், அவருடைய ஆன்மாவும் தெய்வீகமும் அதில் தான் இருக்குது.
அப்படின்னா அதுக்கு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறதுல சிலை வழிபாடு கிடையாது. வணங்கலைன்னா தான் நம்ம பைபிளை முழுசாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். பாண்டவர் சொல்ல பாருங்க, இது நீ சொல்லணும் எல்லாருக்கிட்டேயும். ஒரு ஆடை பலியிடுறதுக்கே இவ்வளோ ஆண்டவர் யோசிக்கிறாரு அப்படின்னாக்க, அந்த ஆட்டை பலியிட்டு அந்த பாஸ்கா, பழைய பாஸ்காவை உன் பிள்ளைங்களுக்கும் உன் பேர பிள்ளைங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இதை செய்யும்போது ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்குவாங்களாம். அப்போ நான் தான் ஆண்டவர்னு தெரிந்து கொள்வார்கள்ன்றார் பாருங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு முறை திருப்பலிக்கு போகும் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி நம்ம பாவத்தில் இருந்தோம்ப்பா, நம்மளை ஆண்டவர் மீட்கிறதுக்காக ஆண்டவரின் பாஸ்கா ஆடாக வந்து கிறிஸ்து பலியானா இருப்பா. நம்மளுடைய பாவத்துக்காக, நம்மளுடைய முன்னோர்களின் பாவத்துக்காக இல்லை, நம்மளுடைய பாவத்திற்காக அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் திருப்பலியை காட்டி, இது அவருடைய உடல், அவருடைய ரத்தம், அவருடைய உடலையும் ரத்தத்தை நம்ம உண்ண போகிறோம். அவருடைய உடல் நம்மளோட உடலோட கலக்கப் போகிறது. நம்ம அவரை போல் இனிமேல் அதனால தான் புனித பவுல் கூறுகிறார், கிறிஸ்து எனக்காக இறந்தார், இனி நான் வாழ்வது அவருக்காக வாழ்வேன். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம அடையணும், இந்த ஒரு மனமாற்றத்தை. இனி என் வாழ்க்கை, அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய அழைப்புகள் இருக்குது, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறோம், அது இல்லாமல் நம்ம குடும்பம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மத்தியிலையும் இதுதான் நம்மளுடைய நாடி நரம்பு ரத்தோட்டமாக இருக்கணும். மற்றது எல்லாமே செகண்டரி வேலை கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு. முதல் வேலை நம்ம கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா, இந்த விஷயங்கள்லாம் உள்வாங்கி நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் நம்ம எப்போயோ எல்லா கிறிஸ்தவர்களும் உணர்ந்து பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம எப்போவோ வந்து மொத்த உலகமும் கிறிஸ்தவர்களாக மாறியிருப்போம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக மாறி இருந்திருப்போம். நம்ம எல்லாருமே வந்து அவசரமாக பிஸியாக இருக்கிறோம்னு நினச்சிட்டு நம்ம ஓடிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அது நம்மளை பயப்பட வச்சு சாத்தான் நம்மளை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். நம்ம கடவுளை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கடவுள் விஷயங்கள்லாம் படித்து தெரிஞ்சு, அதனால தான் ஆண்டவர் அப்பப்போ எப்படி ஒரு ஆபிரகாம், ஒரு ஈசாக்கு, ஒரு மோசே, ஒரு யோசுவா, ஒரு தாவீதை எழுப்பினாரோ, அந்த மாதிரி ஆண்டவர் வந்ததுக்கப்புறம் கிபிலையும் கூட, கிறிஸ்துவுக்கு பின்னும் கூட ஒரு சில புனிதர்களை ஆண்டவர் இதெல்லாம் உணர்ந்தவங்க தான் புனிதர்களாக இருக்கிறாங்க. நமக்கு ஆண்டவர் இதை உணர்வதற்கு இன்று அழைப்பு விடுக்கிறார். நம்மளும் அந்த ஒரு ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் மாஸ் சொல்லி நம்ம அனுப்பிச்சி விட்றாங்க. நம்ம ஒரு ஜான் போஸ்கோவா, ஒரு இன்னாசியாரா புதிய பாஸ்காவில் பங்கெடுக்கக்கூடிய புனிதர்களாக இருப்போமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நம்மளை பார்த்து ஆண்டவர் நமக்காக இறந்துட்டார், இனி நம்ம அவருக்காக வாழ்வோமான்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அப்படின்னா என்ன, மொத்த வாழ்க்கையும் அவரை மையமாக வச்சு திருப்பணும். முதல்ல அதை எப்படி நம்ம செய்யலாம் ப்ராக்டிக்கலாக, அவருக்கு முதல்ல டைம் கொடுக்குறோமா ஒரு நாளில், அவ்வளோதான். அந்த ஒரு கேள்வியில் எல்லாமே முடிஞ்சிடும். அவருக்காக டைம் கொடுத்து ஜெபத்துலேயும் திருப்பலிக்கும் பைபிள் வாசிக்கிறதுலையும் புனிதலை பற்றி வாசிக்கிறதுலையும் ஜெபமாலை ஜெபிக்கிறதுலையும் டைம் கொடுக்குறோமா, அந்த கேள்வி நம்ம கிறிஸ்துவை மையப்படுத்தி நம்ம வாழ்வு இருக்கிறதா அப்படின்றதுக்கான பதிலை சொல்லிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டியை வந்து 10ஆவது நாள் கொண்டு வந்துட்டு 14ஆவது நாள் தான் அதை வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அந்த 4 நாட்கள்? இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பாஸ்கா கடத்தில் கொண்டாடணும் அப்படின்னாக்கா உங்கள் அடிமைகளோ இல்லை நீங்கள் யாரையாவது விலைக்கு வாங்கியிருந்தீங்கனாலோ இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் வழிமுறை கொடுக்குறாரு. அவங்க வந்து விருத்த சேதனம் செஞ்சுருக்கணும் அப்படின்னாங்க. ஒருவேளை ஆட்டுக்குட்டி கூட்டிகிட்டு வந்து 10ஆம் நாள் விருத்த சேதனம் செய்யும்போது அந்த விருத்த சேதனம் புண்ணு வந்து குணமாகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த புண்ணு குணமாகிற டைமில் இவங்க அந்த ஆட்டுக்குட்டி பலியிட்டு அதை வந்து அவங்க உண்ணுகிறார்கள். அது வந்து ஒரு விளக்கமாக இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த 4 நாள் அந்த குட்டி ஆட்டுக்குட்டிக்கு நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்க, அது உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக மாறிவிடும். அப்போ அந்த குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிற அந்த ஒரு நபர், உன்னுடைய மகன் தலைமகன் சாகிறதுக்கு பதிலாக உன்னுடைய குடும்பத்தின் இன்னொரு நபராக இருக்கக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டி பலியாகுது. அந்த ஆட்டுக்குட்டி எடுத்துக்குது உன்னுடைய மகனுடைய இந்த பாவத்தை பலியாக வேண்டியதை, அந்த தண்டனையை அந்த உன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் எடுத்துக்குது. உன்னுடைய தலைமகனுக்கு பதிலாக இந்த ஆட்டுக்குட்டி எடுத்துக்குது. பாருங்கள், ஆண்டவருடைய இந்த திருச்சபைன்ற குடும்பத்தில் நம்ம இணைகிறோம். நம்மளுடைய சகோதரராக ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டின்ற ஆண்டவரின் ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்து நமக்கு சகோதரராக இருக்கிறார். ஏன்னா நமக்கு ஒரே தந்தை ஒரே அம்மா. ஆண்டவர் தந்தையும் இறைவனும் மாதாவும் நமக்கு அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. ஆண்டவர் இயேசு நமக்கு சகோதரராக இருக்கிறார். இந்த திருச்சபைன்ற குடும்பத்தில் நம்மளுடைய ஒரு சகோதரர் நமக்கு பதிலாக பலியாகிறார் ஒவ்வொரு திருப்பலியிலும். இதை நம்ம உணர்ந்து பார்ப்போம். அதனால தான் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அது ஒரு பர்சனலான ஒரு டச்சை கொடுக்கணும். அவங்களுடைய ஒரு பர்சனல் ஒரு இழப்பாக அது இருக்கணும். அவங்க அதை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்களுக்கு பண்ணுறாரு, நீங்கள் அதுக்கு தகுதி இல்லை, ஆனாலும் அவருடைய இரக்கத்தினால் அன்புனால உங்களுக்கு அதை பண்ணுறாரு.
ஏதோ எகிப்து மக்கள் ரொம்ப மோசம், அவங்க மோசம்தான், அதுக்காக நீங்கள் தகுதியாகிட முடியாது. நீங்களும் இதை பண்ணணும், நீங்களும் இதை புரிஞ்சுக்கணும். பின்னாடி நானே வந்து உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக பலியாக போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் தெரிவிக்கிறார். இவ்வளோ ஆழமான விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இது ஒரு பக்கம் இருக்க அன்பார்ந்தவர்களே, நம்ம லேவியர்களுக்குள்ளே போவோம். இதை விட்டு வெளியே வர முடியல. அவ்வளோ அழகாக ஆண்டவருடைய பலியை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆண்டவர் தயாரித்து மக்களை எப்படி அவரை பார்க்கணுன்றது தயாரிச்சிருக்கிறார். லேவியருக்கு போவோம். லேவியரில் ரொம்ப சின்னதுதான். ஆண்டவருடைய லேவியர் 9வது அதிகாரம் 22வது வசனத்தில் பாருங்கள். பின்னர் ஆரோன் மக்களை நோக்கி தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அந்த குரு பாருங்கள், கையை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி நம்ம திருப்பலியில் பார்த்துட்ருக்கோங்க. ஆண்டவர் இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டெல்லாம் அழிக்கணும்னு வரல. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதில் ஒரு புள்ளியோ ஒரு எழுத்தோ அழியாது. ஆண்டவர் அதை முழுமையாக நிறைவேற்றி வந்திருக்கிறார். புதிய இஸ்ரேலில் புதிய குருக்கள்ன்ற அந்த ஒரு குலத்தை ஏற்படுத்தி அதில் ஆசீர்வாதத்தை உலகம் எங்கும் பிற இனத்தவர்கள் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. தொடக்கம் 3:15 சொன்னதிலிருந்து துவங்கி ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு உன் வழியையும் உன் வழிமரபின் வழியையும் மக்களினங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பன்றதை இங்கே இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் போது அந்த ஆரோனின் புதல்வர்களாக கத்தோலிக்க குருக்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். கைகளை உயர்த்தி நமக்கு ஆசீர்வாதம் வழங்குறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யாரோடு இருந்த ஆண்டவர்? இப்போ சொல்லுவாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், இந்த பின்னணியில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு இருந்த அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். எவ்வளோ அழகான ஆசீர்வாதம் பாருங்கள். அதான் திருப்பாடல் 114 இன்றைக்கி பார்த்தோம். புகழுது ஆண்டவரை, அவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணுவார். அதே ஆண்டவரை தான் இன்றைக்கி நம்ம வழிபட்டுருக்கோம். நம்மளுடைய வாழ்விலும் நமக்காகவும் இறங்கி பண்ணுவார். நம்ம புதிய இஸ்ரேலிருந்து நம்ம கரெக்டாக இந்த பாஸ்காவின் திருவிழாவை திருப்பலியை செலுத்தி அதில் தகுதியாக பங்கெடுக்கிறோமா? கன்ஃபெஷன் போக ட்ரை பண்ணுவோம். முதல் சனிக்கிழமைகள், அதாவது வாரத்தில் ஏதாவது ஒரு நாளை நம்ம தேர்ந்தெடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். மாதா முதல் சனிக்கிழமைன்னு கேட்குறாங்க. ஃபாத்திமாவில் அந்த ஃபாத்திமாவில் மாதாவை பார்த்த லூசியா கிட்ட மாதா சொல்கிறாங்க முதல் சனிக்கிழமை பக்தி. அதில் முதல் கட்டளையே அவங்க மாதா கொடுக்குற கண்டிஷன், முதல் சனிக்கிழமைகளில் கன்ஃபெஷன் போக சொல்கிறாங்க, பாசிங்தனம் செய்ய சொல்கிறாங்க. இந்த ஒரு முடிவு எடுப்போமே. நம்ம இவ்வளோ விஷயம் பாஸ்கா கடத்தலை பற்றி பார்த்துட்டோம். கன்ஃபெஷன் போக ட்ரை பண்ணுவோமா? 7 தலையான பாவங்களை சிந்தையில், கண்ணில், வாயில், என்னுடைய உடல் உறுப்புகளில் செஞ்சுருக்குறோமான்னு 7 தலையான பாவங்களையும் 10 கட்டளைகளையும் யோசித்து ஒரு லிஸ்ட்டில் ஒரு பேப்பரில் எழுதிட்டு போய் நமக்கு தெரியாத ஏதோ ஒரு குருவான்கிட்ட போய் கன்ஃபெஷன் பண்ணுன்ற முடிவு மட்டும் நம்ம எடுப்போம். புதிய மோசையை ஏற்படுத்திய புதிய பாஸ்காவின் திருவிழாவில் புதிய புளிப்பற்ற அப்பத்தின் வழியாக அவருடைய உடலை இணைத்து அந்த புதிய பாஸ்காவின் உணவை உண்ண நம்ம தயாரித்து கொள்வோமா? அதான் புனித பவுலும் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் அவர் கூறுகிறார், நீங்கள் பெருமை பாராட்டுவது நல்லதல்ல. 6வது வசனத்துலேருந்து பாருங்கள். இதை முடிஞ்ச வாசிக்க ட்ரை பண்ணுங்கள். சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆண்டவர் நற்செய்தியில் சொன்னதை சொல்கிறார். இங்கே தொடர்ந்து சொல்கிறார் புனித பவுல், எனவே புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்து விடுங்கள், அப்பொழுது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருப்பீர்கள். நம்ம உண்மையாலுமே புதிதாக பிசைஞ்ச புளிப்பற்ற மாவாக இருப்போமா? உண்மையில் நீங்கள் புளிப்பற்ற மாவாய் தான் இருக்கிறீர்கள். ஏனெனில் நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் பழைய புளிப்பு மாவை தவிர்க்க வேண்டும். என்னது இப்போ சொல்கிறார் பாருங்க தொடர்ந்து. தீமை பரத்தமை போன்ற புளிப்பு மாவோடு அல்ல, மாறாக நேர்மை உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடுவோமாக. அப்போ பாருங்கள், நேர்மை உண்மை வேணும். அந்த புளிப்புனா எதை சொல்கிறாரு? பாவத்தை சொல்கிறாரு. தீமை பரத்தமை இதெல்லாம் புளிப்புன்னு சொல்கிறாரு. நம்ம புளிப்பான மாவோடு திருப்பலியில் கலந்துக்கிறோமா? புளிப்பற்ற மாவோடு திருப்பலியில் கலந்துக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கி விடுதலை பயணம் 12வது அதிகாரத்தில், நீங்கள் புளிப்பற்ற மாவை தான் நீங்கள் உண்ணணும் அப்படின்னு. புளிப்பற்ற மாவை தான் பாஸ்கா விழாவுக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. நம்மளுடைய மனசை அந்த ஆண்டவருடைய நற்கனோட இணைஞ்சு தான் பலியிடுறோம். ஆனால் நம்ம எந்த மாவை கொண்டு வரோம்? புளிப்பு இருக்கிற பாவம் இருக்கக்கூடிய மனசை கொண்டு திருப்பலியில் நம்ம ஒவ்வொரு நாளும் குருவானவர்கிட்ட கொடுக்குறோமா? இல்லை புளிப்பில்லாத கன்ஃபெஷன் போயிட்டு வந்த புளிப்பற்ற மாவை கொண்டு குருவானவர்கிட்ட கொடுத்து இதையும் சேர்த்து ஆண்டவர் உடலாக நற்கருணையாக மாற்றுங்கள்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு அதை நம்ம எடுத்து உண்ணுகிறோமா? புளிப்பு இருக்கக்கூடிய மாவை கொடுத்தோன்னா
அது மொத்த பாஸ்காவையே அவசங்கைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறோம். கன்ஃபெஷன் போகிறதுக்காக முயற்சிப்போம். மாதத்தில் ஒரு நாள் அதுக்காக நம்ம நியமிப்போம். ஒரு சின்ன ஒரு சேஞ்சை கொண்டு வர முயற்சிப்போம். நாளை தினத்திற்கான அந்த வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து மக்கள் எப்படி வெளியேறாங்கன்றதை சுவாரஸ்யமாக இருக்கும், வாசிக்கலாம். ஆமேன்.